Hey guys, hello மக்களே. இன்னைக்கு நவராத்திரியோட டே 3 4 ப்ளூ ராயல் ப்ளூ. இன்னைக்கு வந்து என்ன நைவேத்தியம் அம்பாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம், தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இந்த கதம்ப சாதம் வந்து கோவில் பிரசாதமா எல்லா இடத்துலயும் சில இடத்துல கொடுப்பா, அதுவும் திருப்பதியில கொடுப்பா. திருப்பதி அந்த மாதிரி நான் வந்து பண்ணல, நான் எனக்கு தெரிஞ்சது நம்பாத்துல பண்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வறுத்து அரைச்சி பொடியெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் குழந்தையெல்லாம் ஈஸியாக பண்ண 3 மினிட்ஸில் பண்ண அப்படின்னு சொல்கிறாள். இப்போ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. புளியெல்லாம் ரொம்ப கொதிக்க விடுறதே இல்லை. டக்குன்னு குக்கரில் வச்சு இந்த அரைச்சதையும் போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஆகிடுறது நிமிஷமாக. பொறுமையாக புளிய தண்ணியை கொதிக்க வச்சு அதெல்லாம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் நீங்கள் ரெசிபிஸ் பின்னாடி பார்ப்பேன். ஸோ ரொம்ப ஈஸியாக கதம்ப சாதம். நான் நம்பாத்தில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல், பீச். இந்த சுண்டல் கேட்டவுடனே பீச் ஞாபகம் தான் உங்களுக்குலாம் வரும். இதுலயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் நேற்று வந்து அந்த லெமன் புழிஞ்சேன் இல்லை, சூப்பராக இருக்குப்பா. எல்லா சுண்டலுக்கும் லெமன் புழிஞ்சுக்கோங்க, ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த தேங்காவையும் பச்சை மிளகாவையும் இன்னைக்கு அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா பட்டாணிங்கிறதுனால அந்த கலருக்கும் இதுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் வந்து தேங்காவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி நீங்கள் எல்லா சுண்டலுக்கும் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு அம்பாளுக்கு டே 3யோட நைவேத்தியம். அதாவது கதம்ப சாதமும் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் தான். பின்னாடி ரெசிபிஸ் வரும் பாருங்க. ஸோ போஜனமுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பின்னாடி ரெசிபிஸ் வரும் பாருங்க. நவராத்திரியோட டே 3 வந்து என்ன பகவானுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம், பூசணிக்காய், கேரட், பரங்கிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், கொஞ்சோண்டு லெமன் சைஸ் புளியை ஊற போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து எந்த காய் வேணால் சேர்த்திக்கலாம். கொத்தவரங்காய், பாகக்காய், என்ன காய் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இந்த காய் தான் சேர்த்தின்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/4 டம்ளர் துவரம்பருப்பு. மத்தியானம் சுண்டலுக்கு வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் வந்து பட்டாணி ராத்திரியே ஊற போட்டாச்சு, நேற்று மத்தியானமே ஊற போட்டாச்சு. இது வேக வச்சுட்டாச்சு, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டாச்சு. இதில் வந்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து கதம்பத்துக்கும் நம்ம போட்டுக்கலாம். பட்டாணி ரொம்ப நல்லா இருக்கும். அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணிட்டாச்சு. இதுக்கு வந்து தண்ணி வந்து 3 டம்ளர், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது துவரம் பருப்பு 2 சேர்த்தி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டம்ளரால் 3 டம்ளர். நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச உடனே அரிசியும் பருப்பையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்ச உடனே விசில் வெயிட்டை போடுங்க. இது வந்து நான் எல்லா காயும் ஸ்டீம் பண்ணிட்டேன். அரியோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட தேங்காய் போட்டு அரைக்கணும். கதம்ப சாதம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெறும் பானியில் கொத்தமல்லி, மிளகு, துவரம்பருப்பு எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த பொடி தேங்காவையும் கொஞ்சம் வறுத்துட்டும் இது ரெண்டையும் அரைச்சிட்டும் நம்ம வந்து கலக்கணும். சுண்டலுக்கு நல்லா 3 கரண்டி தேங்காவை போட்டுட்டு 2 பச்சை மிளகா, 2 கருவேப்பிலை போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்கப்பா. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம கதம்ப சாதத்துக்கு தேங்காய் போடுறதுனால நான் வந்து முன்னாடி அதை அரைச்சி வச்சுட்டேன். திருப்பி அதே கரண்டியில் 3 ஸ்பூன் வெறுனை வறுத்துக்கோங்க தேங்காவை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயில் கிளைமேட்டு கெட்டு போனாலும் கெட்டு போயிடும், பெங்களூர் கிளைமேட்டு கெட்டு போகாது. ஸோ அந்த தேங்காவோடையே ஒரு 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் நீங்கள் வந்து அந்த அரைச்ச பொடியை போட்டுட்டு புளி தண்ணியும் வடிகட்டிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து குக்கரில் வச்சுருங்கப்பா. சூப்பராக இருக்குது, ரொம்ப சௌரியமாக இருக்குது. 2 விசில் விட்டு சூப்பராக இருக்குது. பட்டாணி சுண்டலுக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், இந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் பச்சை மிளகாயும் அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம். இங்கேயும் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு. நல்லா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ மாங்காவையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு ஒரு ½ லெமன் புழிஞ்சேன்ப்பா. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது லெமன் புழிஞ்சது. ஸோ தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுது. இதோ பாருங்க சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுது. மிக்சியில் அரைச்சி வச்ச கொஞ்சம் ஜலத்தை தண்ணி விட்டுட்டு இந்த புளி தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வேக வச்ச காய்கறி எல்லாமும் போட்டு இந்த பட்டாணியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்பு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, இந்த பொடி நான் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டேன். திருப்பி அந்த மேல் பொடி நல்லா வாசனையாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்டேன்னா அடிப்பொலியான ஒரு கதம்ப சாதம்ப்பா. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்மளோட ஸ்டைலில் நம்ம இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். போஜனம்க்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ வைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.